ஒரு குருவி தனது இருப்பிடத்தை விட்டு ஒரு தேடலுக்காக ஒரு புதிய இடத்துக்கு பறந்து வந்தது. அங்கே பல குருவிகள் அதே தேடலுக்காக காத்து கிடந்தன. அப்போது எல்லா குருவிகளும் ஒன்றாக அன்பும் பாசமாக வாழத் தொடங்கினர். அன்பு என்றால் சாதாரணமான அன்பு இல்லை. அம்மாவாக, மகளாக, அக்காவாக, தங்கையாக உறவாடத் தொடங்கினர். எப்படி என்றால் ஒன்றாக சாப்பிடுவது, ஒன்றாக சிரிப்பது, ஒன்றாக விளையாடுவது. மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவிற்கு பல பரிமாணங்களில் வாழ்ந்தன. ஒரு நாள் தேடல் தேடி வந்த குருவிக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டது. அந்த குருவியும் அந்த இடத்தை விட்டு பறந்து தன் உரிமையான இடத்திற்கு அளவில்லாத சோகத்துடன் வந்து சேர்ந்தது. ஆனால் உறவாக, பாசமாக, அம்மாவாக, அக்காவாக இருந்த குருவியோ இழந்த அந்த குருவி கூட பேசவோ ஆறுதலோ சொல்லவில்லை. இருந்த இடமும் தெரியவில்லை. ஆனால் தேடலுக்காக வந்த மற்ற குருவிகள் தன்னுடைய தேடலை பெற்று அவரவர் இருப்பிடம் சென்றன. இழந்த அந்த குருவிக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. என்றாவது ஒரு நாள் அந்த குருவிக்கு தனது தேடல் கிடைக்கும் என்று. அதனால் இழந்த குருவியோ மற்ற குருவிகள் அனைத்தும் நன்றாக இருக்க வேண்டும் என்று கடவுளிடம் பிரார்த்தனை செய்தது. இதிலிருந்து இழந்த குருவி என்ன சொல்ல வருதுன்னா, உறவுகளுக்கு எப்பவும் உண்மையாயிருக்கணும். எப்பவும் எந்த சூழ்நிலையிலும்